Dear friends, we are very happy to be here. உண்மையிலே நான் வில்லியம் அண்ணா, கிறிஸ்டினா அக்கா நினச்சா அவங்கள பார்த்தா இப்போ அண்ணன் தங்கச்சி தம்பி மாதிரி இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு கெட்டப்பு சூப்பராக யங்காக மாறிட்டாங்க. அவங்களை பற்றி சில வார்த்தைகள். நான் முதல் முறை அவளை சந்தித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு 25 வருஷம் அவங்களோட நான் பழகின போல் ஒரு அனுபவம் கிடைச்சிது. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அண்ணன் தம்பி, ஒரு குடும்ப உணர்விலே அவர்கள் என்னோடு பழகினார்கள். உண்மையிலே I should like to thank you for this wonderful relationship. Excellent couple. Actually, it's a very good example and model for all the young people who are here, even for others, how to live the Christian family life. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை எவ்வளவு சிறப்பாக வாழ்வது என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவங்க 2 பேரை பார்க்கும் பொழுது, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய குறுந்தொகையில் எழுதிய ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது. அந்த பாடல் எவ்வளோ அவங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. அந்த பாடல் ஆசிரியர் எழுதுறாரு, யாயும் நியாயம் யாராகியரோ, எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் எந்த விதத்தில் தெரிஞ்சவங்க தெரியாது, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் எந்த விதத்தில் உறவினர்கள் தெரியாது, யானும் நீயும் எம்முறை அரிதும், நான் எங்கே பிறந்து வளர்ந்த படித்தேன்னு தெரியாது, ஆனால் இந்த செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. இந்த செம்மணிலே நீர் பெய்து அந்த மண்ணும் அந்த நீரும் 2 கலந்து பிரிக்க முடியாத அளவிற்கு எப்படி அது இருக்கிறதோ அதை போல நம்முடைய அன்பு நெஞ்சங்கள் 2 கலந்திருக்குது. Excellent. Give them put your hands together and congratulate this wonderful couple. Excellent family life. உண்மையிலேயே அவங்க நான் யோசிப்பேன், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருமா வராதா, யாருடைய டியூனுக்கு யார் டான்ஸ் ஆடுவா, யார் சொல்கிறபடி யார் செய்வா, கண்டுபிடிக்கவே முடியாது. 2 பேருமே அந்த வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக they would have gone through their own hard times, but both hold together. அதே போல் பிள்ளைங்களை பற்றி கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களே இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டாங்க. எப்படா இது மாதிரிலாம் இருக்க முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேன். எங்களுக்கு தானே தெரியும் அப்படி அவங்க நினச்சிக்கலாம். பட் டு us they are excellent. திருக்குறளில் 2 குறள், தந்தை பெற்றோரை பற்றி ஒன்று, பிள்ளைகளை பற்றி ஒன்று. தந்தை பற்றி, தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை, ஒரு பெற்றோர் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், அந்த குழந்தைகளை கற்றோர் அவையிலே முதல் நிலையில் வைக்க வேண்டும் என்று. அதே மாதிரி நம்முடைய ஆட்லைன் அண்ட் ஆப்னரை உச்சத்தில் வச்சிருக்காங்க. Give them a big hand for bringing up the children in such an excellent way. குழந்தைகள் டாப் கிளாஸில் இருக்காங்க. அதுங்க எது செய்தாலும் டாப்பில். அதே போல் குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த குடும்பத்தில் இன்னொரு அற்புதமான விஷயம், மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ளெனும் சொல். இந்த பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்றால், அவர்கள் வளர்வதை வாழ்வதை பார்த்து மக்கள் என்ன சொல்லணும்னா, இந்த பிள்ளைங்களை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ அப்படி இந்த குழந்தைகள் சூப்பராக வளர்ந்துருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அன்பார்ந்த அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. நான் எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் ஓகே ஃபாதர், ஷுவர் ஃபாதர், ஆல்வேஸ் ஃபார் த சர்ச், ஆல்வேஸ் ஃபார் நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்துக்காக நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும், திருப்பலிக்கோ நிகழ்ச்சிக்கோ எங்கே இருந்தாலும் we will come. They will come by themselves, prepared and give a fantastic performance. சென்ற ஆண்டு சவுத் ஏஷியா அளவிலே சிம்ஃபெஸ்ட், சலீஷியன் யூத் மூவ்மெண்ட் ஃபெஸ்டிவல், 4 நாள் ஃபெஸ்டிவல். அதுக்கான நீங்கள் வரணும், ஃபேமிலியோடு அந்த கொயர் ஃபுல்லாக 4 நாட்களுக்கும் கொயரில் அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆல் ஓவர் சவுத் ஏஷியாவில் இருக்காங்க. எல்லோருமே அந்த அளவுக்கு அழகாக பாடக்கூடிய, இசைக்கருவியில் மீட்டக்கூடிய இந்த ஒரு ஆற்றலை அவர் ரொம்ப, அது அவைலபிலிட்டி அதான் ரொம்ப முக்கியம். There are many good musicians but they will not come. அவங்க சர்ச்சா, அவங்க பேமெண்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை அவங்க இது பண்ண மாட்டாங்க, அவங்க இது செய்ய நோப்பா, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு பிஸியாக இருக்கேன், அதுவாக இருக்கேன், இதுவாக இருக்கேன். பட் they have never asked for any remuneration whatsoever, but always be there to support the church events, to support the event for the different young people. One more thing, finally I would like to say, it is based on 2 success stories. The secret of their success, I believe, depends on this thing, and it mutual respect and daily forgiveness. Mutual trust. அதாவது குடும்ப வாழ்க்கையுடைய ரகசியமே பரஸ்பர நம்பிக்கை, ஒருவர் அடுத்தவர் மீது உள்ள நம்பிக்கை.
ஐ எம் ஷுவர் வில்லியம் அண்ணன் வந்து கிறிஸ்டினா அவங்க மேலே 100% நம்பிக்கை வச்சுருக்காரு. கிறிஸ்டினாவும் அவங்க மேலே 100% அதுதான் பரஸ்பர நம்பிக்கை தான் குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு ஆணிவேர் அச்சாரம். அதே போல் டெய்லி forgiveness. 101 things may go wrong, but no problem. At the end of the day, they forgive each other. And the daily forgiveness and mutual trust இருந்தால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய குடும்பம் தரமான ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த தரமான குடும்பத்திற்கு அற்புதமான சாட்சி. அவங்க நிச்சயமாக தமிழ் கூறும் நல்லுலகு அவர்களுக்கு அவங்க 27 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து அந்த 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று உங்களை வாழ்த்தியிருப்பாங்க. அந்த 16 பேர்களையும் சொல்லி அந்த 16 பேர்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றனர். 16 பேர்களில் முதல் பேர் ஞானம், 2 விழிப்புணர்வு, 3 நல்ல உறவினர்கள், 4 செல்வம், 5 நற்சுகம், 6 நீண்ட வாழ்நாள், 7 கல்வி, 8 நல்ல சுற்றத்தார், 9 அழகு, 10 பக்தி, 11 ஒழுக்கம், 12 உணவு, 13 நல்ல நண்பர்கள், 14 வீரம், 15 மகிழ்ச்சி. இதோடு நிச்சயமாக அற்புதமான மகவு என்கின்ற 2 அருமையான குழந்தைகள், மகப்பேறு. இந்த 16 பேர்களையும் இங்கே பெற்றிருக்கிறீர்கள். அதில் இன்னும் நீண்ட காலம் சிறந்து வாழ இறைவனுடைய ஆசிரை நாங்கள் உங்களுக்காக வேண்டுகிறோம். God bless you. We wish you many more years of happy married life. Thank you.